குடல் கறி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வெறும் கொழுப்பு, அதை விட்டா ரத்தம், இதை தவிர்த்து ஒன்றுமே கிடையாது. 5 ஐட்டம் வந்து 125 ரூபா. அப்போ சாப்பாடு வந்து இவங்க ஃப்ரீயாக தர மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து இவங்க கறிக்கு மட்டும் தான் காசு வாங்குறாங்க, சாப்பாடு ஃப்ரீ தான். நான் சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு ரசத்துக்கு வெயிட் பண்ணி இலை காஞ்சது தான் மிச்சம், சோறு கிடைக்கல. வணக்கம்க்கா. எப்படிக்கா உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்தது இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில் 5 வகையான கறி சோறு 120 ரூபாய்க்கு தரணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து? எல்லாம் விரும்புறது எல்லாமே கறி சாப்பாடு தான் விரும்புறாங்க, லைக் பண்றாங்க. புரோட்டா, தோசை இதெல்லாம் நார்மலா எல்லாத்தாலும் இருக்கிறது தான். கறி சாப்பாடுங்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல. ஒரு சில பேர் தான் நிறைய இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சில பேர் அதை லைக் பண்றாங்க கறி சாப்பாடுங்கிறது. அதனால நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா 5 வகை கறி போட்டுட்டேன்ப்பா. 5 வகை கறி சாப்பாடு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. அது அன்லிமிட்டட் சாப்பாடு, என்ன எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். போட்டி தருவேன், சிக்கனு, ரத்தப்பொருள், சில்லி, முட்டை. இப்போ ஜனங்கிறாங்க முட்டையும் கறியில சேர்ந்ததா, எங்களுக்கு முட்டை வேண்டாம், வேற ஏதாவது கறியை கொடுத்துருங்க, தலைக்கறியை கொடுத்துருங்கன்றாங்க. சரி சரி உங்களுக்கு தலைக்கறி தானே வேணும்னு சொல்லிட்டு நான் அதுவும் கொடுத்துருவேன். 5 வகை கறியாகவும் கொடுத்துருவேன். அவங்க ஜனங்க என்ன விருப்பமோ அதை நான் மாற்றி கொடுத்துருவேன், அவ்வளோதான். இப்போ வந்து இதெல்லாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், சமைக்கணுங்கிற ஒரு டைம் இருக்குல்லக்கா. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சேன்னா காலைல 7 மணிக்கு கடைக்கு வந்துடுவேன். வந்தேன்னா மார்க்கெட் போகணும், கறி கடைக்கு நானே தான் போவேன். A to Z நான் தான். மார்க்கெட்டுக்கும் போகணும், கறி கடைக்கும் போவேன். மளிகை ஜாமான் பொருள் எல்லாம் நைட்டு சேர்த்திடுவேன். மீதி எல்லாம் நானே தான் வாங்கிட்டு வருவேன். 2 வீலர் வச்சிருக்கேன், இதுல நான் மட்டும் தான். போயிட்டு வந்துட்டு 8-9 மணிக்கு சமைக்க நின்றுவேன். 3 மணி நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வெளியே விட்டுருவேன். யாரும் ஆள் இல்லை, அந்த அப்பா அவர் இருக்காரு, அவர் வந்து எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாரு. நானே தான் சமைப்பேன், வேற யாரும் ஆள் போடுறேன். அதாவது ஒரே ஆளு தான், நான் மட்டுமே, வேற யாரும் சமைக்கிறது இல்லை, நான் மட்டும்தான். எப்படிக்கா? அதாவது ஒரே ஆளு இவ்வளவு விஷயங்களை சமைச்சு ஹேண்டில் பண்றது? அதாவது முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. முடியும் அப்படின்னா எதுவுமே முடியும். முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? நீங்களாகட்டும் நானாகட்டும் முடியும், முயற்சி பண்ணணும், அதுதான். நீங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியுமா? உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்குதா? ஓய்வுங்கிறது வாரத்துல ஒரு நாள் என்ன நானா பார்த்து லீவ் விடுறதுதான். லீவு வாரம் லீவ் விட்டுட்டு இருந்தேன், இப்ப அதுவும் விடுறது இல்லை, நானா பார்த்து கொடுக்கறது தான் லீவு. இப்ப அந்த லதா ஹோட்டல்னு பேர் வச்சிருக்கீங்களா? லதாங்கிறது யாரு? லதாங்கிறது நான் தான். நம்ம ஏன் மற்ற நேம் இதெல்லாம் சூஸ் பண்ணி வைக்கணுங்கிறது இல்லையே, நம்ம பேர்லயே வைப்போமே. லதாங்கிறது நம்ம ஒரு சாமி பேரு இது பண்ணி குறிப்பிட்டு வைக்க வேணாம், நம்ம பேர் இருக்கு நம்மளே வைப்போம் அப்படிங்கறதுனால, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பேர்ல ஒரு கடை, அதனால நமக்கு ஒரு பெருமை, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அந்த 5 வகையான கறியை தவிர உங்ககிட்ட வேற என்னென்ன ஐட்டம்லாம் கடையில? குழம்பு ஐட்டமும் தருவோம்பா, செப்பரேட்டா வாங்கிக்கலாம். ரசம், சாம்பார், தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ஒரு நாளைக்கு, வெண்டைக்காய் புளி குழம்பு ஒரு நாளைக்கு. இந்த கூட்டு மட்டும் மாறி மாறி வரும் போடுறது. மீதி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு. எத்தனை வருஷமா இங்க சாப்பிட வரீங்க? 2 வாட்டி வந்துருக்கு சார், ஏற்கனவே. இவருக்கு 3வது வாட்டி சார். நல்லா இருக்கும், இப்போ நல்லா இருக்கும், ரெகுலராக வந்துருக்கு. எப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கு? ஃப்ரெண்டுங்க சாப்பிட்டுருக்குறாங்க, என்ன சொன்னாலும் நான் வந்து சாப்பிட்டேன். நல்லா இருக்கனால இப்போ கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரேட்டுக்கு இந்த வெரைட்டி கொடுக்கறது பரவாயில்ல தான். இந்த காலகட்டத்தில் இந்த ரேட்டு கொடுக்கறது சிறப்பு தான். அவங்க புது பஸ் நல்லா ஆட்டோ ஓடுது. ஏற்கனவே நான் என் ஃபேமிலியில் வந்து சாப்பிட்டுருக்கேன். ஒரு டைம் சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு இந்த பக்கம் வாடகை வரப்போ சாப்பிடுவோம். 2வது இப்போ ஃப்ரெண்டாக கூப்பிட்டு வந்தேன், வாங்க நல்லா இருக்கும் இங்கே சாப்பிடலான்னு சொல்லி ஃப்ரெண்டு மூலியமாக கூப்பிட்டு வந்தேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வைக்கிற கறி பொருளே பார்த்தீங்கன்னா
5 வகைங்கிறோம். 5 இப்போ விற்கிற விலைவாசி கறிக்கலாம் விற்கிற விலைவாசிக்கலாம் ஒரு ஐட்டம் வந்து 25 ரூபான்னு கணக்கு போட்டால் கூட 5 ஐட்டம் வந்து 125 ரூபா. இப்போ சாப்பாடு வந்து இவங்க ஃப்ரீயாக தர மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து இவங்க கறிக்கு மட்டும் தான் காசு வாங்குறாங்க. சாப்பாடு ஃப்ரீ தான். நல்லா சுவையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டுக்கிறேன். என்னுடைய சொந்தக்காரங்களோ இல்லை இவர் போல இன்னும் ஒரு ஃப்ரெண்டுங்களோ இந்த பக்கம் வந்தோம்னா இதுக்கோசமே அங்கேருந்து இங்கே வருவோம், சாப்பிட வருவோம். ஒவ்வொருத்தர் தான் அங்கே பல்கா ஆர்டர் தருவாங்க. எனக்கு ஒரு 50 பேத்துக்கான சாப்பாடு வேணும் இந்த ரேட்ல. ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். சைவ சாப்பாடும் சரி, வெரைட்டி ரைஸும் சரி, இல்ல கறி சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் சரி, நான் இவ்வளவு கிலோக்கு இவ்வளோன்னு சொல்லி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். திடீர்னு சொன்னா பண்ண முடியாது. நான் கடைக்கு என்னவோ அதை மட்டும் தான் செஞ்சிருப்பேன். முன்னாடியே சொல்லிட்டா செஞ்சு கொடுத்துருவேன். பல்க் ஆர்டர்ஸும் எடுக்கிறீங்க அப்ப? எடுக்கலாம். பார்சல் வந்து அதான் அந்த 120 ரூபாய்க்கு என்ன கொடுக்குமோ அது அப்படியே பார்சலும் வந்து சாப்பாட்டுல வந்து ரத்த பொரியல் வச்சிருவேன். சாப்பாடு சிக்கன் வந்து தனியா கட்டி கொடுத்துருவேன். சில்லியும் தனியா கட்டி கொடுத்துருவோம். முட்டையும் ரோட்டியும் அது ஒரு கவர்ல. ரசம், மோர், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாம் வந்து அதுவுமே சேம் 120 தானே? 120 பார்சலும் 120 தான், சாப்பிட்டாலும் 120. பரவாயில்ல. ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு ரேட்டு, பார்சல் வேற ரேட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா, முன்ன வந்து ஃபர்ஸ்ட்ல 100 ரூபா வந்து 110 ரூபா பார்சல் போட்டிருந்தேன். இப்ப கம்பல்சரி எல்லாமே ஒண்ணு கூட. ஏன்னா சாப்பிட்றவங்க மறு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. பார்சலுக்கு அப்படி இல்லைல்ல, அளவு தானே. அதனால அதை 10 ரூபா அதுல ஆவரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். கறி சாப்பிட நாமளும் ரெடி ஆயிட்டோம். சொன்ன மாதிரியே 5 வகைக்கு 5 வகையும் கறியாவே அவங்க வச்சிருக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு முட்டை வச்சு அது கூட 4 வகை கறி வைப்பாங்க. 5 வகை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க 5 வகையுமே கறியா தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல தலைக்கறி எந்த அளவுக்கு ஜூஸியா நல்லா வேவிச்சிருக்கிறாங்க. நல்லா மசாலாலாம் உள்ள இறங்கி இருக்குது. பார்த்தா கண்ணுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி. இதை சாப்பிட்டு பார்த்தா வாய் குணத்தியா இருக்குதான்னு சாப்பிட்டு பார்த்தலாம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லாவே குக் ஆயிருக்கு. நல்லா குக் ஆயிருக்கு. தலையோட இதெல்லாம் ரா ஸ்மெல் இல்லாம அவ்வளவு நீட்டா வாஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே சாஃப்டா இருக்கு. சாப்பிட்ட உடனே அப்படியே நல்லா மெதுவா இருக்குது. நல்லா உள்ள இறங்குது. அது கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப அந்த கறியோட நல்லா அப்படியே இன்க்ளூட் ஆயிட்டு நல்லா வேற லெவல்ல நல்லா வெந்திருக்குது. வழக்கமா மீன் வைப்பாங்க 5 வகை அப்படின்னு மீன் வைப்பாங்க. இவங்க மீன் வைக்கல. அதுக்கு பதிலாக சில்லி வச்சிருக்காங்க. சிக்கன் சில்லி. ஆல்ரெடி சிக்கன் சில்லி ஆவரேஜ் எல்லாருமே எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது தான். எல்லாருமே சாப்பிட்டுருக்கீங்க. என்ன கொஞ்சம் ஜூஸியா இல்லாம கொஞ்சம் ட்ரையா இருக்கு சிக்கன் சில்லி பாக்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் ஜூஸியா இருந்திருக்கலாம். டேஸ்ட் வைஸ் குட் இல்லை. டேஸ்ட் நல்லா இருக்கு. சிக்கன் சில்லி டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒரு கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி டேஸ்ட் நல்லா இருக்குது. என்ன ரொம்ப ஜூஸியாலும் கொஞ்சம் ட்ரையா இருக்குது, அவ்வளவுதான். ஓகே, சிக்கன் சில்லி ஓகே தான். தலைக்கறி கிரேவியோட சாப்பாடை சேர்த்து அடிக்கும் போது தாஜ்மஹால் தஞ்சாவூர் மாதிரி அருமையா இருக்குங்க. கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. தலைக்கறி கிரேவி ரொம்ப சூப்பரா இருக்குது. குழம்போட சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு தனியா இந்த சாப்பாடுக்கு ஒரு கிரேவி விட்டுட்டு சாப்பிடணுங்கிற ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது. ரத்த பொரியல் பாருங்க. ரத்த பொரியல் வெறும் ரத்தம் மட்டும் இல்லாம அது கூட முட்டையும் உடச்சி விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலான்ட்டு நல்லா போட்டு நல்லா, அதாவது ரத்த பொரியல் நல்லாவே தனியா தெரியுது. வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. சிக்கன் கிரேவி பார்த்தாலே நல்லா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஜூஸியா உள்ள இறங்கு. நல்லா டைம் எடுத்து குக் பண்ணியிருக்கிறாங்க சிக்கனை.
ரொம்பவுமே குக் பண்ணிட்டாலும் நல்லா கொலன்னு போயிடும். அந்த மாதிரி இல்லாம தேவையான அளவுக்கு கரெக்டா வேவிச்சு நீட்டா குக் பண்ணியிருக்காங்க. அதே அளவுக்கு டேஸ்ட் இருக்குதான்னு பார்த்தலாம். ஓகேங்க, நல்லா இருக்குது, ஆவரேஜா இருக்கு. சிக்கன் சாப்பிட்றதுக்கு நாட் பேட். குடல் கறி, ஆனா இதுல குடல் இல்ல, ரத்தம் தான் இருக்குது. சொல்ல முடியாது. ஓகே தான், அப்படி ஒதுக்கி வச்சிடலாம். நான் கொஞ்சம் குழம்புடுங்க. குடல் கறி பற்றி அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இந்த குடல் கறி சாப்பிட்டா எனக்கு வேணாம். என்னென்ன குழம்பு இருக்குண்ணா இங்க? அண்ணா என்னென்ன குழம்பு இருக்கு? மட்டன் குழம்புங்களா? மட்டன் குழம்பு ட்ரை பண்ணிடுவோம். முதல்ல விட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு டேஸ்ட்டு ஓகே தான், ஆவரேஜா இருக்கு. சாப்பாடலாம் அவ்வளோ ஒன் டைம். பெஸ்ட்டுன்னு பார்த்தா தலைக்கறி கிரேவி அடிச்சுக்க முடியாது. ரொம்ப பிரமாதமா சமைச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்குது. ட்ரை பண்ணி பாங்களேன். சொல்ல போனா இந்த தலைக்கறியை தனியா வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டு எதிர்த்து போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஃபிளேவரபிளா சூப்பரா இன்க்ளூடிங்கா சமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கும் சரி அதை சாப்பிட்றதுக்கும் சரி. நோக்கி எறும்பு பீஸே இல்லை, நல்லா கறியாவே இருக்கு. கிரேவி வேண்டாம், அதுக்கு பதில் தலைக்கறி கிரேவிலே வச்சு சாப்பிடலாம். போற இடத்துல எல்லாம் மயோனீஸ் வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம போய் சாப்பிட்ற சாப்பாடுல எந்த ஒரு மைனஸும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் போகணும். இது அது இல்ல. உனக்கு என்னப்பா பேசிட்டு போயிருவ, சிக்கனா என்ன சின்ன பின்ன மாதிரி வெளுத்து விடுவாங்க அப்படிங்கிற ஒரு காமெடி பார்த்துருக்கீங்க. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். என்ன பேசினாலும் எப்ப வேற ஆகுது, அந்த அக்கா பாத்துருவாங்கன்னு பயமா இருக்கு. எல்லாத்தையும் வச்சு அடிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்ல போனா, 120 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டா கிடையாது. குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சில்லி பீஸு ஆவரேஜா இருக்கு. ரொம்ப டெம்ப்ட் பண்ணாங்க இந்த கடையை பத்தி வீடியோல, அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா தான் இருக்குது, நிஜமாவே சொல்றேன். குடல் கறி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா இது வெறும் கொழுப்பு, அதை விட்டா ரத்தம், இதை தவிர்த்து ஒண்ணுமே கிடையாது. 5 வகை கறி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் இருக்கிறத போட்டு பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஓகே, அந்த அளவுக்கு மோசம் அப்படின்லாம் நான் சொல்ல வர மாட்டேன். அவங்க வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, இதெல்லாம் சொல்லுவேன். ஆவரேஜா இருக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். இது முடிச்சு போன இடத்துலலாம் சாப்பிட முடியாம எந்திரிச்சு போயிருக்கேன். அந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டியும் கம்மி தான், இங்க ரொம்பவுமே கம்மி. இங்க ஓகேவா இருக்கிறது சிக்கன், தலைக்கறி, ரத்த பொரியல், 3மே குறைய சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு. நிஜமா இல்லை நினைக்கிறவங்க வந்து இங்க தனியா அதை செப்பரேட்டா வாங்கிட்டு போய் கூட வீட்டில் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, ஒருத்தங்களா இருந்து இந்த அளவுக்கு
ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டு எல்லாமே பண்றது. ஏன்னா டோட்டலா பண்றது அந்த ஒரே அக்கா தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஹோட்டல்னு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு ஐட்டத்தை நீ சொன்னா ஒரு ஐட்டத்தை நான் சமைக்கிறேன், அந்த மாதிரியான தனித்தனியான பிரிவினைகள் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாம டோட்டலா நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களா இருந்து இந்த கடையை இவ்வளவு தூரம் ரன் பண்ணிட்டு போறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கான சப்போர்ட்டும் இங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த அக்காவை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு இந்த இடத்துல இந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னோட சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். வாயை திறந்தோம்னா என்ன திறந்து விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. மோசம்லாம் சொல்ல மாட்டேன். சிக்கன் கிரேவியில ஈரல் கடைக்கு போனாலே ஒரு ஆனா ஈரல் போடுங்கண்ணா, ஆனா ஈரல் போடுங்கன்னு கத்தணும். அப்ப கூட போட மாட்டான், சொல்லி வச்சுட்டாங்கப்பா அம்மா. இந்த ஈரல் எடுக்கிறதுக்குன்னு 6 மணிக்கு முன்னாடி 7 மணிக்கு முன்னாடியே போய் சொல்லி வைக்கணும், என்னமோ ஆர்டர் மாதிரி. அந்த வேலை எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க நிஜமா சொல்லுங்க. ஈரலோ கல்லீரல் வேணும்னா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லி வைக்கணும். கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா தங்க பதைகள் மாதிரி அதெல்லாம் முன்னாடியே போயிட்டு அப்படிலாம் போயிட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிட்ற டைம் எல்லாம் இருக்குது. உங்களுக்கும் போற கடையில் எங்கேயுமே ரசம் ட்ரை பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இங்க ட்ரை பண்ணிடலாம். ரசம் சாப்பாடு தெரிஞ்சிருக்கும். 120 ரூபான குவான்டிட்டி இது கிடையாது. என்னடா இவ்வளவு மெதுவா பேசுறேன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன லைக் போட்டு போயிருவீங்க. எங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரியா பாக்குறது. அடுத்த வீடியோ வரணும்னா நான் இருக்கணும். நான் இங்க தச்சு வரணும்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாது. அன்லிமிட்டட் சாப்பாடுன்றதுனால அவன் காசை கட்டிட்டு ஓடிட்டான் போல. சாப்பாடே இல்லை. ரசம் ட்ரை பண்ணாம போறதில்ல. ஆமா சாப்பாட்டு அது முடிச்சு இருக்கிறத நம்ம தீத்தரலாங்கிற மாதிரி இங்க ஒண்ணும் இல்லை. வெறும் எனக்கு ஓரமா ஒண்ணு இருக்கேப்பா சாப்பிடுங்கிறீங்களா தடுவாட்டேன். இது இலை பறக்கக்கூடாதுங்க. ரசத்துக்கு வெயிட் பண்ணி இலை காஞ்சது தான் நிற்கும். சோறு கிடைக்கல. நம்ம ரசத்தை கையில விட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ரசத்துல உப்பு அதிகமாவே இருக்கு. அதிகமா இருக்குன்னு மறுபடியும் குடிக்கிறேன்னு பாக்குறீங்களா? 2வது வாட்டி ஏதாவது கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கோசரம். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணவும் முடியாது. சொல்ல போனா கையும் காஞ்சிருக்கு, இலையும் காஞ்சிருக்கு. வெயிட் பண்ண சொன்னாங்க. ரசம் டேஸ்ட் சாப்பாட்டுக்கு கரெக்டா இருக்கும். அப்படியே சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. சாப்பாட்டுக்கு விட்டாங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமா சொல்ல போனா குடல் கறி நல்லா இல்லை. சில்லியும் உப்பு அதிகம், ரொம்ப ட்ரையா இருக்கு. மற்றபடி தலைக்கறி சூப்பராகவே இருந்துச்சு. சிக்கன் கிரேவி சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லா இடத்துலையும் நான் எதிர்பார்க்கறது முட்டை இல்லை வந்து. ஆனால் நான் கம்மியாக பையங்கண்ணா. கேப்பில் கொட்டி விட்டு போறாரு. சரி, நம்ம ரசத்தை விட்டு அதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். 120 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இங்க வந்து 5 வகை கறி இது சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமா இது ஒர்த் இல்லை.
நல்லா இருக்கு. இப்போ சொல்லிங்களா, அப்படியே குடிக்கும்போது உப்பு அதிகமாக இருக்கு, சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது ஈக்குவல் ஆயிடுச்சு. தைரியமாக ரசத்தையும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு வழியாக சாதனை பண்ணிட்டேன், மிச்சம் வைக்காம இலைய மூடிட்டேன். இந்த இடம் எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உடனுக்குடனே உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த இடம் கரெக்டா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சேலம் ஜிஹெச்ல இருந்து நேர் இறக்கம், அதாவது வந்து அப்சரா இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா MSS அப்படிங்கிற மேட்டூர் பார்சல் சர்வீஸ்க்கு நேர் ஆப்போசிட்லயே இந்த கடை லொக்கேட் ஆயிருக்குது. மறக்காம ஒரு முறையாவது இந்த கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடையில சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இங்க எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வேற எந்த ஹோட்டலுக்கு போய் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா, பாய்.